Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்குட்பட்ட சிறுநாயக்கன்பட்டியில் புனித அந்தோணியார் புனித செபஸ்தியார் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் ரா விஸ்வநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சிறுநாயக்கன்பட்டி, வெள்ளோடு, நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டப் பணிகளும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அவர் மாபெரும் அன்னதானத்தை துவங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஸ்டாலினின் ரோட் ஷோ நடைபெற்ற நிலையில் அதில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் திமுகவினர் பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நெல்லையில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஸ்டாலின் வருகை தந்தார். விருந்தினர் மாளிகையிலிருந்து சிறிது தூரம் ஸ்டாலின் ரோட் ஷோ செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் ஸ்டாலினை காண மக்கள் ஆர்வம் காட்டாததால் ஏமாற்றமடைந்த திமுகவினர் சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி அழைத்துச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றக்கூடாது என விதிமுறைகள் உள்ள நிலையில் இதெல்லாம் திமுக அரசின் ஏவல் துறையினரின் கண்களுக்கு தெரியவில்லையா என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மாவட்டத்தில் திமுக அரசின் தகரடப்பா பேருந்து ஹெட்லைட் எரியாமல் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு தருமத்துப்பட்டி நோக்கி சென்ற அரசின் தகரடப்பா பேருந்தின் ஹெட்லைட் எரியாததால் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது. இதனால் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என்ன செய்வது என அறியாமல் திகைத்து நின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் முறையாக பராமரிப்பு இல்லாததால் அரசு பேருந்துகள் இதுபோன்று அடிக்கடி எங்காவது பழுதாகி நின்று பாடாய்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.